எல்லோருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது பௌதிகவியலில் வரும் பெர்னூயின் தத்துவம் என்ற பாடத்திட்டம் பற்றி பார்க்க போகின்றோம். அது நீர்நிலையியலில் வரும் ஒரு பாடமாக அமைகின்றது. இந்த பாடப்பரப்பிலே எங்களுக்கு காட்டப்பட்டுள்ள படத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களும் பெர்னூயின் தத்துவத்தின் பிரயோகங்களாக அமைகின்றது. இந்த பெர்னூயின் தத்துவத்திலே இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு விமான பரப்பு என்ற ஒரு விடயத்தை எடுத்தால் அதிலே விமானம் பறப்பதிலே பல விடயங்கள் சார்ந்திருக்கின்றது. ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சார்ந்திருக்கின்றது, நியூட்டனின் இயக்க விதிகள் சார்ந்திருக்கின்றது. ஆனால் குறிப்பாக அது மேலே உயர்வதற்கு தேவையான ஒரு பகுதி பெர்னூயின் தத்துவமாகும். இதிலே குறிப்பாக இன்னொரு விடயத்தை பாருங்கள். ஒரு அதிகமான காற்று வீசும் போது, அதாவது பலத்த காற்று வீசும் போது கூரைகள் தூக்கி வீசப்படுகின்ற ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் பெர்னூயின் தத்துவத்தினுடைய ஒரு தொழிற்பாடாக அமைகின்றது. அதே போல இதிலே பாருங்கள் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது விமானமோட்டி விமானம் சார்பாக வழியின் வேகத்தை துணிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரண அமைப்பு, பாயினுடைய வேகங்களை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி. அதை நாம் சொல்லுவோம் பீட்டோ குழாய் என்று அழைப்போம். இதிலே ஒரு நீர் பகுதியில் இருந்து நீர் கீழே விழுகின்றது. நீர் கீழே விழும்போது அது ஒடுங்குகின்றது. இந்த ஒடுங்குகின்றமைக்கான காரணம் ஒரு பெர்னூயின் தத்துவத்தின் ஒரு வெளிப்பாடு, அதாவது தொடர்ச்சிக்கான ஒரு சமன்பாடு என்ற ஒரு விடயத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அதே போல உங்களுக்கு தெரியும் பாயினுடைய வேகத்தை, அதாவது துணிந்து அதனூடாக பாயும் கனவளவு வீதம் என்ற ஒரு விடயத்தை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த வென்டூரிமானி. ஆகவே இதிலே நாங்கள் போடப்பட்ட அத்தனை விடயங்களும், படமாக காட்டப்பட்டிருக்கிற அத்தனை விடயங்களும் ஒரு பெர்னூயின் தத்துவத்தின் பிரயோகங்களாக அமைகிறது. இதிலே குறிப்பாக பாருங்கள், ஒரு துன்கின்ற நீர்வீழ்ச்சி, அதிலேருந்து ஆறு ஒன்று வெளிவருவதை அவதானிக்கின்றோம். அது கூட ஒரு அருவிக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதிலே தொடர்ச்சிக்கான ஒரு சமன்பாட்டை பாவித்து நாங்கள் அதனுடைய வேகங்களை கணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அந்த பாடப்பரப்புக்குள் நாங்கள் நுழைவோம். அதிலே முதலாவது விடயத்துக்கு வருவோம். எங்களுடைய பாடப்பரப்பை அவதானித்து பாருங்கள். அதிலே பாடவேளை நம்முடைய இதிலே 12 ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்கள் இந்த பாடப்பரப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெர்னூயின் தத்துவம். அதிலே சில விடயங்கள் இருக்கிறது பாருங்கள். உறுதிப்பாய்ச்சல் என்ற ஒரு விடயத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் கொந்தளிப்பு பாய்ச்சல். அடுத்ததாக இருக்கின்றது அருவிக்கோடு என்ற ஒரு விடயம். அடுத்ததாக இருக்கிறது அருவிக்கோட்டுக்கான ஒரு வரைவிலக்கணம். இப்பொழுது நாங்கள் அதுக்குரிய விளக்கங்களை மேலும் அவதானிப்போம். இருக்கின்ற விடயங்களை நாங்கள் கவனிப்போம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அடர்பாய்ச்சல். அதுக்கு அடுத்ததாக இருக்குது நெருக்கரும் பாய், அதாவது நெருக்கத்தகவற்ற பாய். அதுக்கு அடுத்ததாக இருக்கின்றது பெர்னூயின் தத்துவத்துக்கான ஒரு விளக்கம். அதிலே குறிப்பாக உறுதிப்பாய்ச்சல் என்ற ஒரு விடயம் வருகின்றது. அதில் மேலும் ஒரு தொடர்ச்சிக்கான ஒரு சமன்பாடு பற்றிய ஒரு விளக்கம் நாங்கள் எங்கே அவதானிக்க போகின்றோம். மேலும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அருவிக்கோட்டு பாய்ச்சலுக்குரிய பெர்னூயின் தத்துவத்தின் நிபந்தனைகள் என்று இருக்கு. ஆனால் இந்த நிபந்தனைகள் யாவும் மேலே கதைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை குறிப்பாக நாங்கள் இப்பொழுது சொல்லிக்கொள்வோம். இதிலே எங்களுக்கு தெரியும் இந்த பெர்னூயின் தத்துவத்திலே குறிப்பாக 3 நிபந்தனைகள் எங்களுக்கு தேவை. அதிலே ஒன்று நெருக்கத்தகவற்ற பாய், இரண்டாவது பாகல்யற்ற பாய், மூன்றாவது உறுதிப்பாய்ச்சலில் பாய்தல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இவற்றை பார்ப்பதற்காக நாங்கள் நகருவோம் பெர்னூயின் தத்துவத்தினுடைய ஒரு விடயத்துக்கு. அங்கே பாருங்கள் பெர்னூயின் தத்துவம். நம்முடைய பரீட்சை பேப்பர்களிலே ஒரு வினா கேட்பார்கள், பெர்னூயின் தத்துவத்தை முழுமையாக தருக. நிபந்தனைகளை உட்படுத்தி அந்த பெர்னூயின் தத்துவம் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். பாருங்கள் பெர்னூயின் தத்துவத்தை. அதிலே அந்த நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒன்று நெருக்கத்தகவற்றது, மற்றது பாகல்யற்றதுமான, மற்றது உறுதிப்பாய்ச்சல். ஏற்கனவே நாங்கள் அந்த விடயங்கள் பற்றிய ஒரு குறிப்பு முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிலபஸிலே.
அவை கட்டாயம் வர வேணும், நிபந்தனைகள்னு சொல்கிறது. இப்பொழுது நாங்கள் முழுமையாக குறிப்பிட்டுக் கொள்வோம். நெருக்கத்தகவற்றதும் பாகலியற்றதுமான பாய் ஒன்று உறுதிப்பாய்ச்சலில் பாயும் பொழுது அருவிக்கோட்டிலுள்ள எந்த ஒரு புள்ளியிலும் பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு விடயம் சொல்லியிருக்கிறோம், அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி. நீங்கள் இதிலே இங்கே பி என்று குறிப்பிட்டாலும் அந்த இடத்திலே நீங்கள் அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி என்று குறிப்பிடப்பட வேண்டும். இது கடந்த கால வினாத்தாள்களிலே முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். அடுத்த விடயத்துக்கு வாங்கள். அலகு கனவளவுக்கான இயக்க பண்பு சக்தி. அலகு கனவளவுக்கான இயக்க பண்பு சக்தி. அடுத்த விடயம் என்னென்னு பாருங்கள், அலகு கனவளவுக்கான அழுத்த பண்பு சக்தி. இந்த 3 பேருடைய கூட்டுத்தொகையும் ஒரு மாறிலி. மீண்டும் நெருக்கத்தகவற்றதும் பாகலியற்றதுமான பாய் ஒன்று உறுதிப்பாய்ச்சலில் பாயும் பொழுது அருவிக்கோட்டிலுள்ள எந்த ஒரு புள்ளியிலும் அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தியினதும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியினதும் அலகு கனவளவுக்கான அழுத்த பண் சக்தியினதும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி. இதுவும் ஓர் சக்தி காப்பு தத்துவமாகும். இப்போ வெப்ப இயக்கவியலில் வரும் முதலாம் விதி எவ்வாறு ஒரு சக்தி காப்பு தத்துவமோ அதே போல பெர்னூயின் தத்துவமும் ஒரு சக்தி காப்பு தத்துவமாகும். அதாவது மூடிய தொகுதியொன்றில் மொத்த சக்தி எப்பொழுதும் மாறிலி. ஆகவே இதை நாங்கள் முழுவதையும் கூட்டும் பொழுது அது பாருங்கள் மாறிலி என்று போடப்பட்டிருக்கு. இது ஒரு மொத்த சக்திக்கான ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் நாங்கள் பி என்ற குறியீடு குறித்த பொழுதும் அதுக்கான விளக்கம் ஒரு அலகு கனவளவுக்கான அமுக்க சக்தி. இது வழக்கமாக இயக்க சக்தி என்றால் அரை mb வர்க்கம் என்று தான் வந்திருக்கு. ஆனால் அலகு கனவளவுக்கான இயக்க பண்பு சக்தி என்றபடியால் அரை mb வர்க்கத்தை நாங்கள் கனவளவால் பிரிக்கும் பொழுது அது அரை ρv வர்க்கம் என்று வருவது. ஏனென்றால் திணிவின் கீழ் கனவளவு உங்களுக்கு எவ்வாறு அமைகின்றது, அடர்த்தி என அமையும், அதன் வி வர்க்கம். அத்துடன் இதிலே ρgh உங்களுக்கு தெரியும், வழக்கமாக அழுத்த பண்பு சக்தி mgh அலகு கனவளவுக்கான அழுத்த பண்பு சக்தி என்ற காரணத்தால் mgh கீழ் கனவளவு என்று பிரியும். ஆகவே எம்மின் கீழ் கனவளவு, அதாவது திணிவின் கீழ் கனளவு அடர்த்தி என்ற குறியீட்டை குறிக்கின்றது. ஆகவே ρgh இது ஒரு உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த பியை நாங்கள் குறிப்பிடுவோம் நிலையியல் அமுக்கம். இந்த அரை ரோவி வர்க்கத்தை குறிப்பிடுவோம் இயக்கவியல் அமுக்கம். என்றால் வேகத்துடன் சம்பந்தப்படுகின்றது. அவை இயக்கவியல் அமுக்கம். இதுக்கு பேர் நீர்நிலையியல் அமுக்கம். பாருங்கள், இதுக்கு என்ன பெயர்? நிலையியல் அமுக்கம். இதுக்கு இயக்கவியல் அமுக்கம். இதற்கு நீர்நிலையியல் அமுக்கம். இந்த 3 அமுக்கத்தையும் கூட்டுகின்றோம். இந்த 3 அமுக்கத்தையும் கூட்டினால் ஒரு மாறிலி வருகிறது. ஆகவே இந்த மாறிலியும் ஒரு அமுக்கத்தை சார்ந்தது. அதாவது நிலையியல் அமுக்கம் சக இயக்கவியல் அமுக்கம் சக நீர்நிலையியல் அமுக்கம் சமன் இந்த மாறிலிக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் மொத்த அமுக்கம். மொத்த அமுக்கம். ஆகவே இந்த மாறிலி கே என்று சொல்லுவோம். கேனுடைய பரிமாணம் எந்த பரிமாணத்தை ஒத்தது நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அமுக்கத்தினுடைய ஒரு பரிமாணத்தை ஒத்ததாக இருக்கும். ஏனென்றால் அமுக்கத்தோட இங்கே பாருங்கள், இது HρG நீர்நிலையில் வருகிறது. அதாவது H ஆழத்தில் இருக்கிற திரவத்தில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தோடு சேர்த்து நாங்கள் குறிப்பிடுவோம் π+HρG என குறிப்பிடுவோம். ஆகவே இந்த அரை ரோவி வர்க்கத்தினுடைய பரிமாணமும் அமுக்கத்தினுடைய பரிமாணத்தை ஒத்ததாக இருக்கும். ஆகவே 3ஐயும் கூட்டும் பொழுது மொத்த அமுக்கம் வரும். அந்த கேனுடைய பரிமாணமும் அமுக்கத்தினுடைய பரிமாணத்தை ஒத்ததோடு மொத்த அமுக்கமாக இருக்கும். அத்துடன் இதிலே நீங்கள் கட்டாயம் P + அரை ரோவி வர்க்கம் + ρgh சமன் கே என்று எழுதக்கூடாது. எந்தவித புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. மாறிலி என்று எழுதப்பட வேண்டும். அல்லது கே என்று போட்டு அடைப்பு குறிக்க மாறிலி என்று எழுதப்பட வேண்டும். அல்லது மாறிலி என்று எழுதினால் போதும்.
கே போட வேண்டிய அவசியம் இல்லை. கே போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இந்த பெர்னியின் தத்துவத்தின் அடிப்படை 3 நிபந்தனைகளை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த 3 நிபந்தனைகளும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும்? பாருங்கள். நெருக்கத்தகவற்ற பாய், அடுத்தது பாகல்யற்ற பாய், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது உறுதிப்பாய்ச்சலில் பாயும் போது. அப்போ 3 நிபந்தனைகளை இந்த பெர்னியின் தத்துவம், பெர்னியல்ஸ் ஈக்குவேஷன் திருப்திப்படுத்த வேண்டிய நிபந்தனைகள். அப்போ எங்களுடைய முதலாவது வினாவாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், பெர்னியின் தத்துவத்தை தருக. இரண்டாவது விடயம், பெர்னூயின் தத்துவம் செல்லுபடியாகும் நிபந்தனைகள். எங்கே? நெருக்கத்தகவற்ற பாய், அடுத்ததாக பாகல்யற்ற பாய், அடுத்த விடயமாக உறுதிப்பாய்ச்சல். அப்போ நாங்கள் இந்த சிலபஸிலே நாங்கள் ஒருக்கா பார்த்த பொழுது இங்கே பாருங்கள், உறுதிப்பாய்ச்சல், கொந்தளிப்பாய்ச்சல் என்றது உறுதிப்பாய்ச்சலுக்கு எதிரான ஒரு கருத்து. அடுத்தது பாருங்கள், இதிலே நெருக்கரும் பாய், நெருக்கரும் பாய், அதோட உங்களுக்கு தெரியும் அறிவுக்கோட்டு பாய்ச்சல் என்ற 3 விடயம் இருக்குது. இதிலே உறுதிப்பாய்ச்சல் என்ற ஒரு விடயத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் தரப்பட்டிருக்கின்றது. பாய்கின்ற ஏதாவது ஒரு புள்ளியில் அந்த மூலக்கூறுகளினது வேகத்தின் பருமனும் திசையும் நேரத்துடன் மாறுதல் கூடாது. நேரத்துடன் மாறாமல் இருத்தல் வேண்டும். மீண்டும், ஏதாவது ஒரு புள்ளியை கடக்கும் மூலக்கூறுகளின் வேகத்தின் பருமனும் திசையும் மாறாமல் இருப்பின் அப்பாய்ச்சல் உறுதிப்பாய்ச்சல் எனப்படும். அடுத்த நிபந்தனை பாகல்யற்ற பாய். இந்த பாகல்யற்ற பாய் என்று நாங்கள் குறிப்பிட எங்களுடைய வேறு பாடம் ஒன்று இருக்கு. எங்களுக்கு பாகல்ய என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாகல்ய என்ற பாடத்தில் நீங்கள் அறிவீர்கள் இந்த பாகல்யற்றதுக்கும் பாகல்ய உடையதுக்குமான ஒரு விளக்கம். அதாவது அடுத்துள்ள பாய்களின் படைகளுக்கிடையில் உராய்வு விசை இல்லை என்றால், அடுத்துள்ள படைகளுக்கிடையில் ஒரு உராய்வு விசை இல்லை என்றால் அந்த பாய்கள் பாகல்யற்ற பாய்கள் எனப்படும். நாங்கள் இந்த விடயத்தை, அதாவது திரவ உராய்வு விசை அல்லது வாயுக்கள் உராய்வு விசை என்ற ஒரு பாடப்பரப்பிலே எஃப் சமன், அதாவது பாகல்ய விசை, நீட்டா என்பது பாகல்ய குணகம், ஏ என்பது பரப்பு, 2 படைகளின் பரப்பும், வி என்பது வேகம், அதுக்கு கீழே டி இடைப்பட்ட தூரம், அந்த படைகளுக்கு இடைப்பட்ட தூரம். நீங்கள் இது அலகு பரிமாணம் என்ற ஒரு விடயத்திலே பார்த்திருப்பீர்கள். பாகநிலையில் நியூட்டனின் சூத்திரம் என்று பார்த்திருப்பீர்கள். அதாவது எஃப் சமன் நீட்டா ஏவிய போண்டி. இது பாகநிலையுடைய பாய்களுக்கு பொருந்துகின்ற ஒரு விடயம். ஆகவே இந்த எஃப் என்று சொல்லப்படுற அந்த உராய்வு விசை, திரவ உராய்வு விசை அல்ல வழித்தடை விசை போன்றவற்றுக்கான அந்த விடயம் இல்லாத பாய்களைத்தான் நாங்கள் சொல்கிறது பாகல்யற்ற பாய்கள் என்போம். அதாவது எஃப் சமன் 0. வழக்கமாக பாகல்யுடைய திரவங்களில் என்ன இருக்கின்றது? எஃப் சமன் நீட்டா ஏவிய போண்டி என்ற அந்த சமன்பாட்டிலே அந்த உராய்வு விசை இருக்கின்றது. பாகல்யற்ற பாய்களிலே திரவ உராய்வு விசை இல்லை, திரவ உராய்வு விசை இல்லை. அப்போ இன்னொரு விடயமாக இதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எங்கே கவனம்? பாகல்யற்ற பாய், பாய்களின் இயக்கத்தின் போது வலுவிரியம் இல்லையெனின் அப்பாய்கள் பாகல்யற்ற பாய்கள் எனப்படும். பவடிசிபேஷன். ஏனென்றா உராய்வு இருந்தால் தானே உங்களுக்கு ஒரு வலுவிரியம் ஏற்படும். உராய்வு இல்லை என்றால் வலுவிரியம் ஏற்படாது. அப்போ அடுத்துள்ள படைகளுக்கு இடையில் அந்த திரவ உராய்வு இருந்தால் தான் வேக வித்தியாசமும் இருக்கும் படைகளுக்கு இடையில். ஆகவே பாகல்யற்ற பாய் என்றால் முடிவெடுத்துட்டீர்களா? அடுத்துள்ள படைகளுக்கு இடையில் உராய்வு இல்லாதது, அதாவது பாய்களின் இயக்கத்தின் போது வலுவிரியம் இல்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் ஆழமாக பிடிச்சு கொள்ள வேண்டும். இது பாகல்யற்ற பாய். அடுத்த விடயமாக இருக்கிறது அந்த நெருக்கத்தகவற்ற பாய். அமுக்க மாற்றத்தின் போது அடர்த்தி மாற்றம் நிகழாத பாய்கள் நெருக்கத்தகவற்ற பாய்கள். அமுக்க மாற்றத்தின் போதும் அடர்த்தி மாற்றம் நிகழாத பாய்கள் நெருக்கத்தகவற்ற பாய்கள். இப்பொழுது அந்த தேவையான 3 நிபந்தனைகளையும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது.
இது பேர்னியின் தத்துவ செல்லுபடியாகும் நிபந்தனைகள். இப்போ எவ்வாறு ஒரு நியூட்டனின் குளிரல் விதி கேட்டு அதன் பின்னர் அது செல்லுபடியாக நிபந்தனைகளை கேட்பார்கள், அதே போல பேர்னியின் தத்துவம் சொல்லப்பட்டு அதுக்கு அடுத்த விடயமாக இந்த தத்துவம் செல்லுபடியாகும் நிபந்தனைகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது தொடர்ச்சிக்கான சமன்பாடு, அதாவது அது ஒரு புறம்பான ஒரு சமன்பாடாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். தொடர்ச்சிக்கான சமன்பாடு, அதிலே பாருங்கள், சுருக்கமாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏவி சமன் மாறிலி, ஏவி சமன் மாறிலி, அதாவது அதனுடைய அடுத்த கட்டம் பாருங்கள். இங்கேயும் ஏவி சமன் மாறிலி என்றதில் எழுதியிருக்கிறனே ஒழிய ஏவி சமன் கே என்று எழுதவில்லை, எழுத முடியாது. எழுதினால் உங்களுக்கு உரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே ஏவி சமன் மாறிலி, அல்லது நீங்கள் இவ்வாறு எழுதலாம், A1 V1 A2 V2 என்ற ஒரு விடயத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இந்த தொடர்ச்சிக்கான சமன்பாட்டையும் பேர்னூயின் தத்துவத்தையும் ஒரு சேர்மானத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு படம் இங்கே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேர்னூயின் தத்துவம் ஒரு சக்தி காப்புக்குரிய தத்துவம். அதிலே பாருங்கள் முன்னுக்கு சொல்லி இருக்குது எனர்ஜி பெர் யூனிட் வால்யூமெண்ட், அதாவது அலகு கனவளவுக்கான சக்தி என்று தான் எல்லா இடமும் பிரிக்கின்றோம். இந்த சக்தியை அலகு கனவளவால் பிரிச்சிருக்கிறோம். பேணும் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 2 புள்ளிகளுக்கு இதை நாங்கள் பாவிக்கின்றோம். அங்கே முதலாவது புள்ளி, அடுத்தது குறுக்குவெட்டு பிறப்பு குறைந்த 2வது புள்ளிக்கு பாவித்திருக்கின்றோம். 2க்கும் அந்த பாவிக்க போகிறோம். அப்போ இதிலேயே குறிப்பாக பாருங்கள், நாங்கள் இந்த P1ஐ பிரச எனர்ஜி, ஆனாலும் அதை நாங்கள் அமுக்க சக்தி குறிப்பாக எவ்வாறு குறிப்பிட்டிருக்கோம் முதல் ஏற்கனவே அலகு கனளவுக்கான அமுக்க சக்தி. சாக மீண்டும் பாருங்கள், அலகு கனளவுக்கான இயக்க பண்பு சக்தி, அலகு கனளவுக்கான அழுத்த பண்பு சக்தி. இது கேண்டு போடாததுக்கு காரணம் வேறு ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிக்கு பாவித்திருக்கின்றோம் அந்த சமன்பாட்டை. ஆகவே இதிலே பேர்னியின் தத்துவத்தை நாங்கள் பாவிக்கணும். ஆனால் நாங்கள் ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்கும் பொழுது இந்த இடத்திலே கவனியுங்கள், ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்கிறோம். உயரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாவிக்கின்றோம். ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்க உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அந்த ஏச்ரோஜி இந்த பக்கமும் வரும், அங்கால இடப்பக்கமும் வரும், வலப்பக்கமும் வரும், அது வெட்டுப்பட்டு போகும். ஆகவே உங்களுக்கு அந்த ரோஜி ஏச்சை நாங்கள் இதிலே போடையில், காரணம் ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், இதிலே பாருங்கள், தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை எழுதியிருக்கிறேன். A1 V1 சமன் A2 V2. இந்த நடுப்பகுதி குறுக்கு வெட்டு பரப்பு சிறிதாக இருக்கிறது. ஆகவே A2 A1ஐ விட சிறிது. இங்கே இது தொடர்ச்சிக்கான சமன்பாடில் வருகின்ற ஒரு விடயம். அப்போ குறுக்குவெட்டு பிறப்பு சிறிதன்றபடியால் அந்த இடத்துல பாய் போகிற வேகம் அதிகம். இங்கே பாருங்கள், மாறி வருகிறது தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை பாவித்து. அப்போ குறுக்குவெட்டு பிறப்பு குறையும் பொழுது வேகம் அதிகரிக்கும். ரைட், இனி நாங்கள் பேர்னியின் தத்துவத்துக்கு ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிக்கின்றோம். அங்கே பாருங்கள் என்ன நடக்கின்றது, ஒரே கிடைமட்டத்திலே வேகம் அதிகம், ஆகவே அமுக்கம் குறையும். ஆகவே ஒடுக்கமான பகுதியிலே அமுக்கம் குறையும் என்ற ஒரு கருத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது நாங்கள் பின்னுக்கு செல்லும் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். எங்கே தொகுத்து நாங்கள் இப்பொழுது குறிப்பிடுவோம். அதாவது இங்கே நடுப்பகுதி குறுக்கு வெட்டு விரப்பு குறைகின்றது, ஆகவே அந்த இடத்தில் வேகம் அதிகரிக்கின்றது, பாயின்ற வேகம் அதிகரிக்கின்றது, ஆகவே அமுக்கம் உள் அமுக்கம் குறைகின்றது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே டெண்டையும் தொடர்ச்சிக்கான சமன்பாட்டையும் பேர்னியின் தத்துவத்தையும் சேர்த்த ஒரு விடயத்தை நாங்கள் பொழுது அவதானித்திருக்கிறோம். நாங்கள் இந்த இதிலே குறிப்பிட்டிருக்கிறோம், ஒடுக்கமான பகுதியிலே பாயின் வேகம் அதிகரிக்கும் போது உள்ள அமுக்கம் குறையும் முடிவு. ரைட், இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு போகிறோம். இங்கே எங்களுக்கு இந்த பேர்னூயின் தத்துவத்தினுடைய பிரியோகங்களில் இருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வினாக்களை தொகுத்திருக்கின்றோம். பேர்னியின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட வினாக்களை தொகுத்திருக்கின்றோம்.
அதிலே பாருங்கள், முதலாவது கேள்வி வேணுவின் தத்துவத்தை தருக. அப்போ வேணுவின் தத்துவத்தை மீண்டும் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துகின்றோம். நெருக்கத்தகவற்றதும் பாகலேற்றதுமான பாயொன்று உறுதி பாய்ச்சலில் பாயும் பொழுது அருவிக்கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளியிலும் அமுக்கத்தினதும், அதை அமுக்கமென்று ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாலும் இனிவரும் காலங்களில் அலகு கனளவுக்கான அமுக்க சக்தியினதும், அலகு கனளவுக்கான இயக்க பண்பு சக்தியினதும், அலகு கனளவுக்கான அழுத்த பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை ஓர் மாறிலி என்ற விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கூட்டுத்தொகை என்ற ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதிலே சுருக்க குறிப்புகளுக்கூடாக நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கான விடயம் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவை மீண்டும் அடுத்த கேள்விக்கு போகின்றோம். ரைட், இது அந்த கேள்வியினுடைய அந்த அமைப்பை பாருங்கள். அப்போ இதுக்கான ஒரு 2 புள்ளிகள் வந்துடும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம். இதனை பயன்படுத்தும் போது நிவர்த்திக்கப்பட வேண்டிய நிபந்தனைகளை பட்டியலிடுக. நிவர்த்திக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள், செல்லுபடியாகும் நிபந்தனைகள் என்று சொல்லுவோம். எங்கே மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவோம். பாகலேற்ற பாய், நெருக்கத்தகவற்ற பாய், உறுதிப்பாய்ச்சலில் பாயும் பொழுது. அப்போ நான் மீண்டும் ஒரு சின்ன ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். பாகலேற்ற பாய் என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது என்ன அர்த்தம்? அதாவது பாய்களின் இயக்கத்தின் போது வலுவிரியம் இல்லை. ரைட். இந்த தத்துவத்துக்கான சமன்பாட்டை எழுதி அதில் உள்ள கணியங்களை குறிப்பாக பெயரிடுக. அப்போ அதில் உங்களுக்கு தெரியும், பி சக அரை ரோவி வர்க்கம் சக ரோஜிஏச் ஓர் மார்லி என்ற ஒரு விடயம் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கின்றது. இதிலே பாருங்கள். இதிலே பிக்கு நீங்கள் நேரடியாக எழுத பொறியல் கன அலகு கன அளவுக்கான அமுக்கம். அடுத்த ரோ அடர்த்தி. அடுத்தது வி பாயின் வேகம். ரோ பாயின் அடர்த்தி. அது முதலே எழுதினபடியால் திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஜி புவியீர்ப்பு ஆறுமுடுகள். ஏச் நிலமட்டத்திலிருந்து பாயிற அருவிக்கோட்டுக்கான உயரம் என்றதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் இதை இவ்வாறு எழுதியிருக்கலாம். கன அலகு கனளவுக்கான அமுக்க சக்தி என்றும், இது கன அலகு கனளவுக்கான இயக்க பண்பு சக்தி என்றும் சேர்த்து எழுதியிருக்கலாம். அதே போல கன அலகு கனளவுக்கான அழுத்த பண்பு சக்தி என்றும் எழுதியிருக்கலாம் இந்த குறியீட்டை பயன்படுத்தி. ரைட். இப்பொழுது நாங்கள் ஒரு கடுமையான ஒரு வினாவுக்குள்ளே நுழைய போகின்றோம். அங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வென்டூரி மானி. இதனுடைய நோக்கம் பாய்களினுடைய கனவளவு பாய்ச்சல் வீதத்தை துணிகிறது. அப்போ இப்போவும் ஒரு விடயத்தை யோசிக்க இந்த கருவியினுடைய நோக்கம் என்ன, மருத்துவ ரீதியாகவோ அல்லது பொறியியல் ரீதியாகவோ சிந்திக்கவும். இது ஒரு பொறியியல் சார்ந்த விடயம். உங்களுடைய வீடுகளுக்கு மாதாந்த நீர் கட்டணம் செலுத்துகின்ற ஒரு முறையில் நீங்கள் பாவித்த யூனிட்டுகள் நீரலகுக்கான கட்டணங்களை இது கூடாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ பாருங்கள், குழாய் ஒன்று கூடாக பாயும் திரவம் ஒன்றின் வேகத்தை துணிவதற்காக வென்டூரி மானி அதனுடைய ஆரம்ப குறுக்குவெட்டு பரப்பு ஏ, முன்னுக்கு இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பு ஏ, அதுக்குள்ளால போன அந்த நுழைந்த வழியோ அல்லது பாயோ திரவமோ குறைந்த குறுக்குவெட்டு பரப்புடைய சிமோலே என்னும் பகுதியை நோக்கி பாய்கிறது. அப்போ இதுக்குள்ள நாங்கள் எடுப்போம் நீர் என்ன, நீர் பாய்கின்றது. அப்போ இதில் பாருங்கள், ஒடுக்கமான ஒரு பகுதி இருக்கிறது. அப்போ இதில் தொடர்ச்சிக்கான சமன்பாடு வரும். ஏண்டா அகன்ற பகுதியிலேருந்து ஒடுக்கமான பகுதிக்கு போய்க்க தொடர்ச்சிக்கான சமன்பாடு நீங்கள் பாவிச்சே ஆக வேணும். ராய். அப்படி பகுதியினூடாக நுழைந்து குறைந்த குறுக்குவெட்டு பரப்பு என்னும் பகுதியை நோக்கி பாய்கின்றது. அதிலே அந்த அமுக்க வித்தியாசத்தை அளப்பதற்காக மெலிமானி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மெலிமானிலே பயன்படுத்தப்படுகின்ற திரவங்கள் பொதுவாக அடர்த்தி குறைந்த திரவங்கள் பயன்படுத்தப்படும். என்ன காரணம்? அப்போதான் இந்த உயர வித்தியாசம் அதிகமாக வரும். ரைட். உயர வித்தியாசம் அதிகமாக வந்தால் என்ன லாபம்? உயர அளவீட்டில் ஏற்படும்
சதவீத வலு குறையும். இங்கே கவனம், இதுக்கான அந்த விளக்கத்தை பாருங்கள். இந்த உயரம் அதிகமாக வந்தால் என்ன லாபம்? நீங்கள் அளக்கின்ற உயர அளவீட்டில் ஏற்படக்கூடிய சதவீத வலு குறையும். நீள அளவீட்டில் சதவீத வலு குறையும், கன அளவீட்டில் சதவீத வலு குறையும் என்று ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. உதாரணமாக திருப்புதரன் கோட்பாட்டை பயன்படுத்தி அறியாத சுமையொன்றினுடைய பெருமானங்களை துணியும் பரிசோனையில் அந்த L1 L2 என்று சொல்லப்படுகின்ற 2 சமநிலை நீளங்களுக்கும் ஒரு பெரிய பெருமானமுடைய நீளத்தை பெறுவதற்காக 2 திணிவுகளும் சமனாக எடுக்கப்படுகிறது. ஆகவே பரவலான பெருமான வீச்சை பெற்று நீள அளவீட்டில் ஏற்படக்கூடிய சதவீத வலுவை குறைக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நீள அளவீட்டில் ஏற்படக்கூடிய சதவீத வலுவை குறைக்கலாம். அதே போல இந்த மெலிமானியிலே அடர்த்தி குறைந்த திரவங்களை பாவிப்பதால் இந்த உயரமட்ட வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இந்த அதிலே பயன்படுத்தப்படுகின்ற அடர்த்தி ரோடாஸ் இரசத்தை கொண்டுள்ளது. ஆனால் பொதுவாக இரசத்தின் அடர்த்தி உயர்வு. ஏல் பாயும் திரவத்தின் வேகத்துக்கான கோவை V ஆனது V சமன் A இன்டு வர்க்கமூலம் 2GH ரோடாஸ் மைனஸ் ரோ ஏ வர்க்கம் என்றது முன்னுக்கு இருக்கிற குறுக்கு வெட்டு பிறப்பு, ஏ வர்க்கம் சிம்பிளே என்றது பின்னுக்கு இருக்கிற குறுக்கு வெட்டு பிறப்பு, அந்த ஒடுக்கமான பகுதியின் குறுக்கு வெட்டு பிறப்பு, ரைட், இன்டு ரோ. இதில் ரோ என்பது இதுக்குள்ளே பாய்கின்ற அந்த திரவம் நீர் அடர்த்தி. அப்போ இந்த ரோடாஸ் ஆக இருக்க முடியும் இதுக்குள்ளே இந்த மெலிமானிக்கு இருக்கிற திரவத்தின் அடர்த்தி. அதே நேரத்தில் இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்ன நோக்கம் என்ன? வெண்டூரிமானின்ற நோக்கம் என்ன? வெண்டூரிமானின்ற நோக்கம் என்ன சொன்னான்? பாயும் கனவளவு வீதம் கியூவை துணியலாம். இங்கே 2வது கேள்வியாக கேட்டிருக்கிறேன். நான் உங்களை அந்த படிமுறை வளர்ச்சியாக அந்த கேள்வியை அணுகுவதற்காக முதல் வேகத்தை கண்டு பேர்ந்து நான் பாய்ச்சல் வீதம் கியூவுக்கான ஒரு அணுகுமுறையில் போயிருக்கிறேன். ஆகவே நோக்கம் இதான், அதாவது பாயும் கனவளவு பாய்ச்சல் வீதம். இதில் நீங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்கணும் பாருங்கள். அதிலே நான் கனவளவு பாய்ச்சல் வீதம் என்பதை கவனமாக குறிப்பிட்டிருப்பேன். ஏன்னா பாய்ச்சல் வீதம் என்று நீங்கள் எழுத முடியாது. ஏண்டா வெப்ப பாய்ச்சல் வீதம் இருக்கிறது, திணிவு பாய்ச்சல் வீதம் இருக்கிறது. அப்போ குறிப்பாக துலங்க வேணும் கனவளவு பாய்ச்சல் வீதம் Q. ரைட், நாங்கள் இந்த செய்முறையை பார்க்க போன்றோம். அப்போ நான் மீண்டும் இருக்கா இந்த படத்தினை விவரிக்கின்றேன். அகலமான குறுக்குவெட்டு பிறப்பு கபிலே, ஒடுக்கமான குறுக்குவெட்டு பிறப்பு சிமோலே. இது நான் குறிப்பிட்டிருக்கிறது அந்த முதலாவது புள்ளியில் இருக்கிற அமுக்கம் P1, 2வது புள்ளியில் இருக்கிற அமுக்கம் P2. ஆனால் நான் விடை கொடுக்க போகிறது ஏச்சில் கொடுக்க போகிறேன். ஆனால் நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறது P1 என்பது அந்த முதலாவது புள்ளி, அதாவது இந்த மெலிமானின் மேற்பக்கத்தில் இருக்கிற புள்ளி, 2வது புள்ளியில் உள்ள அமுக்கம். ஆனால் அதுகளில் விடை கொடுக்கல. இங்கே சும்மா தரப்பட்டிருக்கிறது ஒரு ஐடியாவுக்காக பாருங்கள். V1 அதாவது 2 P1 மைனஸ் P2 ரோ இன்ட்டு A1 A2 இன்ட்டு -1 அதிலே குறுக்குவெட்டு பிறப்பு A1 இதை A2 என்று குறிப்பிட்டிருந்தால் இப்பொழுது நாங்கள் முதலாவது விடயத்தை இங்கே நாங்கள் அணுகுவோம். அதனுடைய விடையை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது ரைட், அதிலே பாருங்கள், ஒரே கிடைமட்டத்துக்கு, அதாவது வெண்டூரிமானியில் முதலாவது புள்ளி 2வது புள்ளி ஒரே கிடைமட்டத்துக்கு P1 ப்ளஸ் அரை ரோ V1 வர்க்கம். ரோ V1 வர்க்கம் என்றது அந்த முதலாவது புள்ளியிலே உள்ள வேகம். P2 அந்த பொதுவான கோவை ஒன்று, அது பொது வடிவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அடுத்தது அரை ரோ V2 வர்க்கம். இங்கே H ரோஜி போடவில்லை, காரணம் ஒரே கிடைமட்டத்துக்கு பேர்னியின் தத்துவத்தை பாவித்திருக்கின்றேன். ரைட், P1 மைனஸ் P2 அரை ரோ V2 மைனஸ் V1 வர்க்கம். அப்போ நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த V1 என்பது முதலாவது பகுதியில், அதாவது அகலமான பகுதியில் உள்ள வேகம். இங்கே குறிப்பிட்டிருக்கிற V2 என்பது ஒடுக்கமான பகுதியில் உள்ள குறுக்குவெட்டு பிறப்பை குறிக்கின்றது. ஆகவே ஒடுக்கமான பகுதியில் தான் வேகம் கூட, ஏனென்றால் குறுக்குவெட்டு பிறப்பு குறியேக்க வேகம் கூடவாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த V2வை V1 நான் மாற்றம் செய்து வச்சுக்கிறேன். ஏண்டா வினா என்ன? முதலாவது வினா வேகத்துக்கான, அதாவது முன்னுக்கு பாய்கின்ற வேகம் முதலாவது பகுதியில், அதாவது குறுக்குவெட்டு பிறப்பக்கூடிய பகுதியில். அப்போ நான் அங்கே பாருங்கள் P1 மைனஸ் P2 அரை ரோ
V2 வர்க்கம் மைனஸ் V1 வர்க்கம். அந்த P1 மைனஸ் P2 நான் இங்கே மிக கடுமையான ஒரு விடயம். பாருங்கள், ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமனட்டு நான் குறிப்பிட்டிருப்பேன். இதற்காக பாருங்கள், இந்த கோவையை P1 H dash rho G plus H rho G P2 H dash rho G H rho dash G. இதில் கவனமாக பாருங்கள், இந்த P1 P2 எழுதின விதத்திற்காக மீண்டும் அழுத்தமாக பாருங்கள். விளங்கப்படுத்த போகிறேன். முன்னுக்குள்ள படத்தை எடுத்து P1 plus H dash rho G H rho G சமன் P2 plus H dash rho G plus H rho dash G. இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவோம். ரைட், இதிலே பாருங்கள், இதுக்குள்ளும் திரவம் இருக்கிறது, இதுக்குள்ளும் திரவம் இருக்கிறது. இப்போ நீங்கள் வழி என்றால் மட்டும்தான் இந்த இடத்துல P1 என்றால் அப்படியே தொடர்ந்து இங்கே P1 வரும். அதே போல் இதில் இந்த ஒடுக்கமான பகுதியில் உள்ள அந்த பாயின்ற வேகம் P2 என்றால் இந்த இது வரைக்கும் P2 வரும். ஆனால் இதுக்குள்ளே இருப்பதோ P2 ஆக இருக்கின்றது இந்த இடத்துல. அவை இந்த திரவத்தால் வருமே, அதாவது இதுக்குள்ள பாய்கிற திரவத்தால் ஒரு அமுக்கம் வரும். அதே போல் இந்த P2ஓட இந்த திரவத்தால் வார அமுக்கமும் உங்களுக்கு வரும், திரவத்தால் வார அமுக்கமும் உங்களுக்கு வரும் இந்த இடத்துல. ஆகவே இப்பொழுது நான் கதைக்கின்ற விடயத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஏச்சுக்கு மேலே ஒரு உயரத்தை வச்சுக்கிறேன், H dash. ஆனால் அதை நான் படத்தில் குறிப்பிடவில்லை என்ற அந்த கேள்வியை குழப்பாத வரைக்கும். ரைட், இப்பொழுது இந்த இடத்திலும் அதுக்கு நேர அதே கிடைமட்டத்தில் இந்த இடத்திலும், அதாவது ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமம். இதில் குறிப்பாக ஒரு விடயத்தை இன்னும் சேர்த்து கொள்ளுங்கள். ஓய்வில் உள்ள ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமம். ஏன் சொல்லுங்க பாபம்? பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரே கிடைமட்டம், நாங்கள் எடுக்கிற அருவிக்கோடு ஒரே கிடைமட்டம். ஆனாலும் இதில் உள்ள அமுக்கம் P1, அதே கிடைமட்டத்தில் அமுக்கம் P2. ஒரே திரவம், ஒரே கிடைமட்டம், ஆனால் அமுக்கங்கள் வேறு வேறு. என்ன காரணம்? எங்கே குறிப்பிடுறேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல P1, இந்த இடத்துல P2. ஒரே திரவம், ஒரே கிடைமட்டம், ஆனாலும் அமுக்கங்கள் வேறுபட்டிருக்கிறது. என்ன காரணம்? அமுக்கங்கள் வேறுபட்டமைக்கான காரணம், இங்கே ஓய்வில் உள்ள திரவம், ஆனால் இது இயங்குது. அப்போ இயங்குகிற பாயில ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமனில்லை. பார்த்தீங்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரே திரவம், ஒரே கிடைமட்டம், ஆனால் இங்கே பாருங்கள், இதில் உள்ள அமுக்கம் P1, இதில் உள்ள அமுக்கம் P2. ஆனால் ஏன் வேறுபடுகின்றது? பாய்கின்றது. போ அமுக்கம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகலாம், ஒரே கிடைக்குழாயாக இருந்தால். ரைட், இப்பொழுது இதில் உள்ள அமுக்கம் P1 ப்ளஸ் H rho G, அதோட இந்த இதுக்கு மேலே இருந்த H டேஸும் சேர்ந்து ஒரே திரவம். ஆனால் இதில் உள்ள அமுக்கம் பாருங்கள், இந்த P2ஓட H டேஸ் rho G ப்ளஸ் H rho டேஸ் G ஆக அமையும், rho டேஸ் G ஆக அமையும். ஆகவே அங்கே போவோம் மீண்டும் அந்த இடத்துக்கு. இந்த இடம் ரைட், இங்கே பாருங்கள் விளக்கத்தை. அப்போ இதில் அந்த உள்ளுக்கே ஒரு திரவம் இருக்கிறபடியால் தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஆகவே P1 மைனஸ் P2 rho டேஸ் மைனஸ் rho இன்டு G. ரைட், அதை நாங்கள் அங்கே கொண்டே போட போகின்றோம் அந்த இடத்திலே. இதுக்கு பதிலாக அந்த P1 மைனஸ் P2க்கு பதிலாக P1 மைனஸ் P2க்கு பதிலாக நாங்கள் போடுகின்றோம். ஆகவே அந்த இடத்திலே போடுவோம். பாருங்கள், rho டேஸ் மைனஸ் rho இன்டு GH அரை ரோ, அந்த V2க்கு பதிலாக இவரை போடுகின்றோம். A1 வர்க்கம் ஓவர் A2 வர்க்கம் சய ஒன்று. அதில் இருந்த இந்த V1, அங்கே இருக்கிற V1ம் V அதை வழியில் எடுத்திருக்கிறோம். ஆகவே V வர்க்கம், அப்போ இதில் பாருங்கள் 2 அங்கே போயிருக்கிறது. அப்போ அந்த பக்கம் கொண்டு போய்க்க இதில் இருக்கிற 2 அங்கே போயிருக்கிறது. 2 A2 வர்க்கம் ரோ டேஸ் மைனஸ் ரோ GH கீழ் H1 வர்க்கம் மைனஸ் H2 வர்க்கம். இதிலிருந்து முதலாவது கேள்விக்கான கோவை V வர்க்க மூலத்துக்குள்ளே இருந்தால் A வர்க்கம் A2 வர்க்கம் என்ற வழியில் அது A2 இன்ட்டு வர்க்க மூலம் 2 இன்ட்டு ரோ டேஸ் மைனஸ் ரோ GH A1 வர்க்கம் மைனஸ் A2 வர்க்கம் இன்ட்டு G என்று வருகின்றது. ரைட், இதில் அடுத்த விடயம் ஒன்று இருக்கின்றது.
அதாவது கனவளவு பாய்ச்சல் வீதம் Q. அப்போ அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் Qக்கான நாங்கள் விடையை அடைவதற்கு நாங்கள் இந்த வியோட முன்னுக்கு இருக்கிற அந்த குறுக்குவெட்டு பரப்பை பெருக்கினால் சரி. அதாவது Q சமன் A1V. A1 என்றது முன்னுக்கு இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பு, V என்றது அந்த இடத்துல உள்ள வேகம். அப்போ இந்த கோவையை A1 பெருக்கும் போது உங்களுக்குரிய Q வரும். அப்போ நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. வென்டூரி மானியினுடைய பிரதான நோக்கம் கனவளவு பாய்ச்சல் வீதம் Qவை துணிதல். ஆகவே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். அப்போ இதிலே அடுத்த பகுதியாக பாருங்கள், ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு பொல்லான குழாய் ஒன்று தட்டு டி தனது முனையில் கொண்டுள்ளது. குழாய் கூடாக வழியானது ஊதப்படுகையில் இந்த டி என்றது மேலே இருக்கிற ஒரு விடயம். கிளை சி, அந்த சி வந்து சுயமாக இருக்கிற ஒரு தட்டு, மேலே ஒரு தட்டு, அந்த தட்டின் நடுவிலே ஒரு துவாரத்துக்குள்ளே குழாய் மாதிரி பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பொல்லான குழாய் ஒன்று தட்டு டீனை இணைத்து தனது முனையில் கொண்டுள்ளது. அப்போ பொல்லான குழாய் முனையில் தட்டு, அதுக்கு கீழே இன்னொரு சுயமான பாரமற்ற தட்டு. ஆகவே நாங்கள் பாருங்கள் என்ன செய்கிறோம், இந்த குழாய்க்கூடாக வழி ஊதப்படுகிறோம். வழியை நாங்கள் இதுக்குள்ளால் ஊதும் பொழுது என்ன நடக்குது என்று பாருங்கள், அந்த கீழே இருக்கிற பாரமற்ற அந்த மட்டை மேலே தூக்கப்படும். எவ்வாறு தூக்கப்படுகின்றது என்பதை பார்க்கும். பாருங்கள், அவ சராசரி கதி வி, அந்த மட்டைகளால் போகிற அந்த வழியினுடைய கதி வி. அவை மேல் நோக்கி தாக்கும் விளையல் விசையினை காண்க. அப்போ நாங்கள் இதிலே பாருங்கள் கவனமாக, இந்த வழி வருகிறது. ரைட், இந்த புள்ளிக்கும் அதுக்கு கீழே உள்ள ஒரு புள்ளிக்கும் நாங்கள் பேர்னியின் தத்துவத்தை பாவிக்க போன்றோம். ஆனால் மேலே பேர்னியின் தத்துவம் பாவிக்கும் பொழுது ஒரே அறிவிக்கோட்டுக்கு தான் நீங்கள் பாவிக்க வேணும். அப்போ இதிலும் பாவித்து இங்கேயும் பாவிக்க வேணும். ஆனால் அங்கே உள்ள வேகம் 0, அந்த அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் தான் இருக்கும். அதை நாங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஆகவே அந்த கீழே இருக்கிற சிசி என்ற அந்த மட்டைக்கு நாங்கள் இப்பொழுது மேற்பக்கத்திலும் கீழ்ப்பக்கத்திலும் பேர்னியின் தத்துவத்தை பாவிப்போம். அதிலே பாருங்கள் ஒரு விடயத்தை என்ன கேட்டிருக்கிறது, அந்த மட்டையில் தாக்குற விளையல் விசை. மேலே வழி வீசுவதால் அமுக்கம் குறையும், கீழே வழி வீசாத காரணத்தால் அமுக்கம் கூட. ஏண்டா இந்த மட்டையின் உயரத்தை புறக்கணியுங்கள், பேர்னியின் தத்துவத்தை பாவிப்போம். அமுக்கம் அதாவது வேகம் இருக்கும்போது, வழியின் வேகம் இருக்கும்போது அமுக்கம் குறையும். கீழே அமுக்கம் கூட, மேலே அமுக்கம் குறைவு. ஆகவே மேல் நோக்கி ஒரு உயர்த்தும் விசை தட்டிலே தாக்கும். அதுதான் கேட்கிறார், மேல் நோக்கி தாக்கும் விளையல் விசை. அதை பற்றி நாங்கள் பொழுது பார்ப்போம். ரைட், அங்கே பாருங்கள், அந்த சிசி என்ற அந்த தட்டுக்கு மேலேயும் கீழே P1 அரை ரோ வி வர்க்கம் சமன் P2. என் கீழ்ப்பக்கம் வேகம் இல்லை என்றா, அந்த வழியின் வேகம் அப்படியே மேலாளியே போயிடும். ரைட், அரை ரோ வி வர்க்கம் P2 மைனஸ் P1, P2 மைனஸ் P1 அது சமன் டெல்டா பி, அதாவது அமுக்க வித்தியாசம் என்று போட்டிருக்கிறோம். ஏண்டா உங்களுடைய கேள்வி என்ன, அந்த தட்டை உயர்த்துகின்ற விசை. ஆகவே அரை ரோ வி வர்க்கம் அது அங்காலே இருக்கிறது. P2 மைனஸ் P1க்கு பதிலாக டெல்டா பி. டெல்டா பிக்கு என்ன போடலாம், அதில் இதிலே குறிப்பிடையில் டெல்டா எஃப்பின் கீழ் ஏ. டெல்டா பி சமன் டெல்டா எஃப்பின் கீழ் ஏ, அதாவது அமுக்கம் விசையின் கீழ் குறுக்குவெட்டு பிறப்பு. ஆகவே பாருங்கள், டெல்டா பிக்கு டெல்டா எஃப்ஓவே அந்த ஏ அங்கால போயிருக்கு. டெல்டா எஃப் சமன் அரை ஏ ரோ வி வர்க்கம். அதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன், மட்டையினுடைய திணிவை புறக்கணிக்குக. ஆரம்பத்தில் மட்டையினுடைய திணிவை புறக்கணிக்குக அண்டா அப்படியே மேலே உயர்த்தும் விசை, அப்படியே மேலே உயர்ந்து போயிடும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்கள், மட்டையின் திணிவு எம்எனின், அப்படியே படிமுறையாக போய் கொண்டிருக்கிறோம். மட்டையின் திணிவு எம்எனின் மட்டியை சமநிலையில் வைத்திருக்க ஊதப்பட வேண்டிய வழியின் கதியாது. அப்போ இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் இப்படி ஒரு வினா இருக்கிறது. இப்போ கீழ் உதட்டுக்கு கீழே வைத்து வழியை ஊதும் போது, வழியை அந்த கடதாசி பேப்பர் ஒன்றை வச்சுட்டு வழியை ஊதும் போது அப்படியே பேலன்ஸில் நிற்கும். எவ்வாறு, மேலே வேகம் அதிகமாக இருக்க அமுக்கம் குறையும், கீழே அமுக்கம் கூட. ஆவை உயர்த்தும் விசை மேலே இருக்கும், அந்த உயர்த்தும் விசை இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்ண அப்படியே நிற்கும்.
கிடையாகவே நிற்கும். இது ஒரு இலங்கை பரீட்சைத்திற்குள்ள வினா. நான் அதை எவ்வாறு அணுகியிருக்கேன்? உயர்த்தும் விசையை கண்டு அந்த உயர்த்தும் விசையிலிருந்து இந்த மட்டையின் திணிவை ஏனேன் அதை வைத்திருக்க ஊதப்பட வேண்டிய கதையை கேட்டிருக்கேன். அங்கேயும் அந்த வினா இருக்கின்றது, நீங்கள் சந்தியுங்கள். அப்போ இதிலே பார்ப்போம். அங்கே பாருங்கள், மேலே ஒரு விடயத்தை போட்டிருக்கேன். அடுத்த கேள்விக்கு டெல்டா எஃப் சமன் எம்ஜி. ஏன் கிடையாக சமநிலையில் இருக்கின்றால் இந்த உயர்த்தும் விசை, அதாவது மேலே தாக்குற அந்த உயர்த்தும் விசை எம்ஜியை பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறபடியெல்லாம் அது அப்படியே மட்டை அல்ல அந்த கடதாசி பேப்பர் அப்படியே சமநிலையில் இருக்கிறது. இந்த டெல்டா எஃப்க்கு இங்கே இருக்கிற கோவி உண்டு, அரை ரோவி வர்க்கம். ரைட், ரெண்டையும் சமப்படுத்தும். டெல்டா எஃப் சமன் அரை ரோவி வர்க்கம். ஆனால் ரெண்டு இருக்கு. ஆவே எம்ஜி, ஆவே வி வர்க்கம் சமன் 2mg இன் கீழ் ஏரோ. ஆவே வி சமன் வர்க்க மூலம் 2mg இன் கீழ் ஏரோ. இது உங்களுடைய ஃபைனல் பேப்பர்லே அந்த வர்க்க மூலம் போடாமல் அறியாமடுக்கண்டு எழுதியிருக்கிறார்கள். இதே விடயம் என்பதை கவனத்தில் கொள்ளும். இது ஒரு தனி வினாவாக ஒரு 15 புள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவாக இது அமைகின்றது. ஆகவே அந்த விடயத்தையும் அங்கே தெளிவாக பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு வினா முடிந்திருக்கிறது, ஒரு கட்டுரை வினாக்கான ஒரு விடயம். அடுத்த வினாவை நோக்கி இப்பொழுது நாங்கள் நகருவோம். ராய், இதிலே பாருங்கள், முதலாவதாக நான் சொன்ன விடயம் உங்களுடைய சிலபஸ் அடிப்படையாக கொண்டு சொல்லி இருக்கிறேன். வென்டூரிமானி, அது பாயும் கனவளவு பாய்ச்சல் வீதத்தை துளியல. இங்கே காட்டப்பட்ட கருவிக்கு என்ன பெயர்? இந்த கருவியினுடைய பெயர் பீட்டோ குழாய் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். பீட்டோ குழாய் இதெங்கே பயன்படுத்தப்படுகிறது? விமானமோட்டி. விமானம் சார்பாக வழியின் வேகத்தை துணிவதற்கு. பாருங்கள், இதில் கேள்வி கேட்டிருப்பேன், வாயுவின் கதி. அவன் நோக்கம் என்னென்று பிடிபட்டுதான் கன விமானங்களிலே விமானமோட்டி விமானம் சார்பாக வழியின் வேகத்தை துணிவதற்கு இருக்கு. அது விமானத்தின் மேல் பகுதிகளிலே அங்கே ஒரு சிறிய துவாரத்துக்கூடாக அந்த வழி உள்நோக்கி போவதை அவதானிக்கலாம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இதுக்குரிய பேர் என்ன? அதாவது பீட்டோ குழாய். நோக்கம் என்ன? பாயின் வேகத்தை துணிதல். ரைட், நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கு. இந்த கேள்விக்கு வருவோம். வாயுத்தாரை ஒன்றிலிருந்து கிடை திசையிலே ஒடுங்கிய வாயு அருவி இப்படி போகுது. இங்கே பாருங்க, அம்புக்குறியால் காட்டியிருக்கு, வீசப்படுகிறது. இத்தாரையின் வெளிவழி அருகில் உள்ள வாயுவின் கதியை அளவிடுவதற்கு மெலிமானி ஒன்று கீழே பாவித்திருக்கிறேன். ஒரு ஜூப் வடிவத்தில் இருக்கிற ஒரு மெலிமானி பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெலிமானி ஒன்றை மாணவன் பாவிக்கின்றான். மெலிமானியில் இருக்கிற எண்ணெய் மட்டம் 2.4 சென்டிமீட்டர். அந்த வழியின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கனம். எண்ணெயின் அடர்த்தி 8000 கிலோகிராம் பெர் மீட்டர் கனம். பாருங்கள், அடர்த்தி குறைஞ்ச ஒரு திரவத்தை தான் மெலிமானிக்கில் பாவித்திருக்கிறார்கள். இதிலே பாருங்கள், நீங்கள் கண்டுபிடியுங்கள், எந்த பக்கம் இந்த மெலிமானி திரவம் உயர்ந்திருக்கிறது? இந்த பக்கம். என்ன காரணம்? இதிலே வேகம் இருக்கும், பாய் அப்படி வழி வீசி கொண்டிருக்கிறது. ஒரே குறுக்குவெட்டு பிறப்பு. ஆனால் வென்டூரிமானியில் குறுக்குவெட்டு பிறப்பு மாறுது. ஒரு இடத்துல அகலமாகவும் இன்னொரு இடத்துல ஒடுக்கமாகவும் இருக்கிறது. அதனால் அங்கே தொடர்ச்சிக்கான சமன்பாடு பயன்படுத்தப்படும். இங்கே தொடர்ச்சிக்கான சமன்பாடு பயன்படுத்தி இல்லாத ஏனென்றால் எல்லா இடமும் ஒரே குறுக்குவெட்டு பிறப்பு. அதே நேரத்தில் ஒரே கிடையான ஒரு அமைப்பும் இருக்கிறது. அப்போ இங்கேயும் கிடையான அமைப்பு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரே குறுக்குவெட்டு பிறப்புன்ற வழியால் தொடர்ச்சிக்கான சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இதிலே பாருங்கள், அந்த வேகம் v. ஆனால் இதில் வராது. அந்த மேல் குழாய்க்கு வேகம் 0. ஏன்? மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்குள்ளால வேகம் போகாது. அதாவது நீங்கள் வீடு எல்லாத்தையும் முற்றுமுழுதாக பூட்டி போட்டு பின்னுக்கு இருக்கிற ஜன்னலை திறந்தால் வழி வீசாது. வழி போக வேணுமாக இருந்தால் நீங்கள் ஜன்னலை திறந்த அதே நேரத்தில் முன்னுக்கு இருக்கிற ஜன்னலோ கதவோ திறந்திருக்கப்பட வேண்டும். அப்போ தான் வழி அப்படியே ஃப்ளோ பண்ணி போகும். பாருங்கள், நெஞ்சால போகுது பின்னுக்கு. ஆனால் அந்த இடத்துல வேகம் 0. ஆகவே இந்த இடத்திலே நான் பாவிக்க போகிற சமன்பாடு ஒரே கிடை மட்டத்துக்கு P + அரை ரோவி வர்க்கம் சமன் மாறிலி என்ற ஒரே கிடை மட்டத்துக்கு பேர்னியின் தத்துவத்தை பாவிக்க போகிறோம். அப்போ இதிலே பாருங்கள், அந்த இடம் இங்கே இருக்கிறது. P1 + அரை ரோ V1 வர்க்கம் + P2 அரை ரோ 0 வர்க்கம். அதான் வேகத்துக்கு 0 போட்டிருக்கேன். அண்ட் அதில் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அதில்
மறைச்சிருக்கிறார்கள். ஆகவே வேகம் 0. அப்போ ரைட், அதில் அரை ரோவி வர்க்கம், இது வழி, இங்கே வழி. வழி என்ற வழியால் இதில் இருக்கிற அமுக்கம் தான் இது வரைக்கும் வரும். போன முறை என்ன பிரச்சனைண்டா நீர் பாஞ்சது, அப்போ அந்த குழாயின் இந்த கீழ்ப்பக்கத்துக்கும் நீர் அமர்ந்து போயிடுது. இது வழியைத்தான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். வழி என்ற வழியில் இதில் உள்ள அமுக்கம் P1 தான், வழி என்ற வழியில். அதே மாதிரி அதில் உள்ள அமுக்கம் P2 தான். இந்த இடத்துல வழி என்றால் இங்கேயும் ஒரே அமுக்கம் தான் இருக்கு, விளங்குறது. ஆகவே இதிலே பார்க்கும் பொழுது P1 ப்ளஸ் H ரோ நாட் G சமன் P2. ஏண்டா ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமன். பாருங்கள், ஒரே விடயம்தான் வெவ்வேறு வடிவத்தில் வருது. ஓய்வில் உள்ள ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமன் மெலிமானில் P1 ப்ளஸ் H ரோ G ஈக்குவல் P2. அங்கே பாவிச்சிருக்கிறேன் பாருங்கள் பிள்ளைகள், P2 மைனஸ் P1க்கு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. P1 ப்ளஸ் ரோ நோட்ன்றது அந்த மெலிமானி திரவத்தின் அடர்த்தி, G சமன் P2. ஆகவே H ரோ நோட் G சமன், அது அங்கால கொண்டு போயிருக்கிறேன், P2 மைனஸ் P1. ஆகவே அந்த P2 மைனஸ் P1 அங்கே இருக்கிறது பாருங்கள், அதுக்கு பதிலாக H ரோ நாட் G போட்டிருக்கிறேன். ஆகவே V வர்க்கம், அந்த அதில் வார ரோ வந்து வழியினுடைய அடர்த்தி, இதில் வார ரோ நோட் வந்து மெலிமானி திரவத்தின் அடர்த்தி. ரெண்டையும் வித்தியாசப்படுத்துங்க, ரெண்டும் இருக்கிறது திரவாக இருக்கிறது. ரைட், ஆகவே V வர்க்கம் சமன், அந்த ரெண்டு மேலே போகுது, 2H ரோ நாட் G இன் கீழ் ரோ நோ A, வழி ரோ A. ஆகவே வர்க்கம் V சமன் வர்க்கம் மூலம் 2H ரோ நாட் G இன் கீழ் ரோ A, அது சமன். இனி நாங்கள் பிரதியீடு செய்ய போகிறோம் தந்த பெருமானங்கள். இது பொதுவான ஒரு கோவையை எடுத்து வச்சுக்கிறோம், அதுக்களால் வீசுகிற வழியினுடைய வேகத்தை துணிவதற்கு. இதனுடைய பிரதான நோக்கம் விமானம் ஓட்டி விமானம் சார்பாக வழியின் வேகத்தை துணிகிறது ஒரு உதாரணம் தான். ரைட், அப்போ இதில் பாருங்கள், 10 Hக்கு பதிலாக 10 சென்டிமீட்டர், அதை மீட்டராக மாற்றிருக்கிறோம். 10 தர அந்த மெலிமானி திரவத்தின் அடர்த்தி தான் ரோ நோட் 800, G 10, கீழே அந்த வழியின் அடர்த்தி. ஆகவே அந்த வழியினுடைய வேகம், அந்த குழாய்க்குள்ளால் போகிற வழியின் வேகம், இந்த இடத்துல மட்டும்தான் என்னவா இருக்கும், வேகம் இருக்கும். அந்த மேல் குழாயின் மறைக்கப்பட்டிருக்கிற வழியில் 0. ரைட், முதலாவது கேள்விக்கு கண்டிருக்கிறோம் அந்த பாயின் வேகத்தின் பெருமானம். ரைட், அடுத்த கட்டமாக வருவோம், வேகத்தை கண்டு இப்போ இந்த அடுத்த படிமுறை வளர்ச்சியாக போகுது. இந்த வெளிவழியில் வாயு அருவி கொண்டிருக்கிற அந்த குறுக்கு வெட்டு பிறப்பு, இந்த முன் குறுக்கு வெட்டு பிறப்பு 10 மீட்டர் வரைக்கும் எஸ்ஐ அலகிலேயே தந்திருக்கிறார். வினா அருவியின் திணிவு பாய்ச்சல் வீதம். பார்த்தீங்களே, நான் குறிப்பாக சொல்ல வேண்டும்னு சொன்னான், கனவளவு பாய்ச்சல் வீதம், திணிவு பாய்ச்சல் வீதம், வெப்ப பாய்ச்சல் வீதம். நீங்கள் பாய்ச்சல் வீதம் என்று குறிப்பிட்டால் எந்த இடத்திலும் புள்ளிகள் வழங்க முடியாது. ஏன் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும். அப்போ இதிலே பாருங்கள், கிளியராக கேட்கப்பட்டிருக்கு திணிவு பாய்ச்சல் வீதம். இதுக்கு முதல் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, கனவளவு பாய்ச்சல் வீதம். அப்போ திணிவு பாய்ச்சல் வீதம் என்று கேட்டிருக்கு, அதுக்குள்ள அந்த அறிவிக்கலாம். ரைட், திணிவு பாய்ச்சல் வீதம் என்றால் என்ன, திணிவுங்கள் நேரம். இப்பொழுது அந்த ஆன்சரை பார்ப்போம். கேள்வி இருக்கா, மீண்டும் கவனிக்க. வெளி வாயு அருவியானது குறுக்கு வெட்டு பிறப்பு தந்திருக்கிறார்கள். பாப்போம், குறுக்கு வெட்டு பிறப்பு தேவையுண்டு. ஆகவே அருவி வாயுவின் திணிவு பாய்ச்சல் வீதத்தை கணிக்க. ரைட், பாருங்கள் என்ன போட்டிருக்கு, திணிவு பாய்ச்சல் வீதம் M/T. வீதம்ன்றது ஒரு நேரத்தை குறிக்கின்ற ஒரு குறியீடு, அப்போ திணிவு பாய்ச்சல் வீதம் M/T. ஆகவே அங்கே உங்களுக்கு வரப்போகிற ஒரு விடயம் என்னென்று கேட்டால், திணிவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமானம் கனவளவின் கீழ் கனவளவு அடர்த்தி. அப்போ அந்த கனவளவு அடர்த்தி யாருக்கு, திணிவுக்கு. அந்த கனவளவை நீங்கள் வார குறிப்பிடலாம், குறுக்கு வெட்டு பிறப்புத்தில் அந்த உருளைன்ற நீளம். ஆகவே A×L யாருக்கு, கனவளவுக்கு, ρT. அப்போ இதில் வார L/T, AL அந்த கனவளவுக்கு பதிலாக போடப்பட்ட ஒரு விடயம், ρT. அதில் L/T நாங்கள் ஒரு சிட்டா மாற்றுவோம், தூரத்துங்கள் நேரம். ஆகவே வேகம். ரைட், AV ரோ. அவை 10 தர 17.9 தர 1.2. இந்த 17.9 யார், அந்த வேகத்துக்கு. இங்கே இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பகுதியில் கண்டிருக்கிறோம். அடுத்தது இப்போ அடுத்த பெருமானம் என்ன, 1.2, இது வழியினுடைய அடர்த்தி. ஆகவே 10.15 தர 10 திணிவுங்கள் நேரம் kg/s. அடுத்ததாக இன்னொரு வினாவை கேட்டிருக்கிறார்கள், வலு. உங்களுக்கு தெரியும் என்ன பெருமானம் போடலாம்ன்ற சக்தியங்கள் நேரம், வேலையங்கள் நேரம். அப்போ வேலைக்கு நாங்கள் கொடுக்கலாம், இங்கே கிடையாத்தனை வழி வீசுது,
அப்போ வேறு சக்தி வரையிலாது. அவை இயக்க சக்தியுங்கள் நேரம் அரை எம்பி வர்க்கத்துங்கள் டி அரை எம்முங்கள் டி என்றது இங்கே கண்டிருக்கிறோம் 2.15. அவை அடுத்ததாக வேகத்தின் வர்க்கம் 17.92. ஆகவே 0.34 என்ற ஒரு வெட்டுக்கு வருது. ஏன் வேலு? ஆகவே உங்களுக்கு இந்த விடயங்களை நீங்கள் கவனிக்க, அதாவது 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தார்கள் உங்களுக்கு. அந்த வினாவிலே நாங்கள் பார்த்த விடயங்களோடு செல்லும் போது இனி மேலும் வரும் விடயங்களை அடுத்தடுத்த வகுப்பில் நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்களை தொகுத்து பார்ப்போம். இதிலே பேர்னுயின் தத்துவத்திலிருந்து இந்த பகுதியை ஆரம்பித்திருந்தோம். அதிலே பேர்னியின் தத்துவத்தை கூறியிருந்தோம். அடுத்ததாக பேர்னியின் தத்துவம் செல்லுபடியாகும் நிபந்தனைகளை பற்றி குறிப்பாக குறிப்பிட்டிருந்தோம். அதிலே 3 நிபந்தனைகள் மிகவும் வலிமையானவை. ஒன்று, பாகலியற்ற நெருக்கத்தகவற்ற உறுதிப்பாய்ச்சல் என்ற அந்த நிபந்தனைகள் மிக முக்கியமானதாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் இதிலே தொடர்ச்சிக்கான சமன்பாடு என்ற ஒரு விடயத்தை பார்த்தோம். அந்த தொடர்ச்சிக்கான சமன்பாடு என்பது ஏவி சமன் மார்லி, அதாவது A1V1 சமன் A2V2 என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கு அடுத்த ஒரு விடயமாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பிரயோகங்கள், பேர்னியின் தத்துவத்தின் பிரயோகங்கள் தான் எங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக பொறியியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் கூடுதலாக இது பொறியியல் ரீதியாகத்தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். பொழுது அதிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், முதலாவதாக வென்டூரிமானி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அதனுடைய நோக்கம் என்ன என்று மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பாயும் கனவளவு வீதம், அதாவது பாய்ச்சல் வீதம், கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூவத் துணிகிறது. அப்போ அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூவத் துணியேக்க கியூ சமன் ஏவி என்ற அந்த கோவையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதில் நான் அந்த ஏயை வியால் பெருக்கிறதுக்கு அந்த கேள்வியில் ஒரு அணுகுமுறையை நான் பின்பற்றி இருக்கிறேன். முதலாவதாக கேட்டிருக்கிறேன் வேகத்தை காண சொல்லி. அந்த வேகம் கண்ட பிறகுதான் நான் உங்களுடைய கனவளவு பாய்ச்சல் வீதத்தை காண சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூ ஏவி, அவை அந்த விடயத்தில் ஏயை வியால் பெருக்க வேண்டும். அடுத்த விடயமாக நாங்கள் நகர்ந்த ஒரு விடயம், அந்த பாய்களை பாவிக்கும் போது ஒரே கிடைக்கூட்டுக்கு பாவித்தால் நாங்கள் ரோஜியேஜ் போட தேவையில்லை. அதிலே இந்த மட்டை ஒன்று ஒரு கணக்கு செய்திருந்தோம். நீங்கள் குழாயிலே கீழே மட்டை வைத்து, இது நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளிலே நடக்கின்ற ஒரு பரீட்சை செய்முறை காட்டுகளுக்காக இதை செய்து காட்டக்கூடிய வசதி இருக்குது. வழியை ஊதும் பொழுது அந்த மட்டை மேலே எழுவதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். அந்த இடத்திலே நீங்கள் இந்த பேர்னியின் தத்துவத்தை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு அடுத்த வினாவாக நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். அடுத்த பிரயோகம் மிக முக்கியமான ஒரு பிரயோகம், அதாவது பீட்டோ குழாய். அது பாய்களின் வேகத்தை துணிவது. அதிலே குறிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். விமானம் ஓட்டி விமானம் சார்பாக வழியினுடைய வேகத்தை துணிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனம். அது விமானத்தினுள்ளே இருக்கின்றது. அது விமானிக்கு அது டிஜிட்டல் முறையில் அந்த வாசிப்பு வேகத்தை காட்டும். இப்போ அதில் இருந்து அதுக்கு எதிரான சக்திகள் பற்றிய ஒரு குறிப்புகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இதிலே பாருங்கள், நான் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். பாயும் போது அமுக்கம் வேறுபடும். அது ஒரே கிடைமட்டமாக இருந்தாலும் அமுக்கம் வேறுபடும். ஆனால் மெலிமானியினுள், அதாவது ஜூக்குழாயில் இருக்கிற அந்த திரவத்திலே ஓய்வில் இருப்பதால் ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமனாகும். ஒரே திரவத்தின் கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமனாகும். ஆகவே அந்த அமுக்கங்கள் சமப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேணும். அதில் திரவம் இருந்தால் P1 + H டேஷ் என்று 2 திரவம் கலந்திருக்கிறது ஒரு பக்கத்தில். அப்போ மொத்த அமுக்கத்தை அங்கே தெளிவாக கூட்டப்பட வேண்டும் என்றால் இதிலே சமப்படுத்துறது. அது வழிக்கு திறந்திருந்தால் தான் அந்த இடத்திலே நீங்கள் வளிமண்டல அமுக்கத்தை மட்டும் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இதிலே குறிப்பாக திணிவு பாய்ச்சல் வீதம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது M/T. கனவளவு பாய்ச்சல் வீதம் என்றது கனவளவுங்கள் நேரம். அப்போ திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கும் கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கும் இடையில் உள்ள சின்ன ஒரு வேறுபாடு, கனவளவு பாய்ச்சல் வீதம் AV, ஆனால் திணிவு பாய்ச்சல் வீதம் AV ρ என்று வரும். ஆகவே அந்த திணிவு பாய்ச்சல் என்ற அந்த விடயத்தில் நாங்கள்
இயக்க சக்தியிலே போட்டிருக்கிறோம் இந்த கடைசியாக செய்த வினாவிலே RMB வர்க்கம் கீழ் நேரம். ஏனெண்டா கிடையாக வழி வீசும் பொழுது அழுத்த பண் சக்தி வராது, இயக்க சக்தி மட்டும்தான் வரும். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் எவ்வாறு கொடுக்க வேண்டும்? இயக்க சக்தியின் கீழ் நேரம், வேலையின் கீழ் நேரம். ஆகவே சக்தியின் கீழ் நேரம், அதில் இயக்க சக்தியின் கீழ் நேரம் என்ற ரீதியிலே RMB வர்க்கத்தின் கீழ் T என்று கொடுத்திருக்கின்றோம். அந்த M/T ஏற்கனவே கண்டிருக்கிறோம், V வர்க்கம் அதே போல கண்டிருக்கிறோம். அந்த ரெண்டையும் பிரதியிடும் போது அதுக்கான ஒரு விடையை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது.